ஷோ எமோஷன்ஸ். உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. பல நேரங்களில் நாம் நம்முடைய உணர்வுகளை சரியான விதத்தில் வெளிப்படுத்துறதில்ல. நாம் நம்முடைய இந்த பழக்கங்கள் சொசைட்டியில் நம்ம பழகும்போது நம்முடைய உணர்வுகளை சரியான விதத்தில் வெளிப்படுத்த பழகணும். ஒரு வருத்தப்படக்கூடிய நபரிடத்துல, நம்ம இடத்துல ஒரு வருத்தமான செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்துல நாம் சோகத்தோடு அந்த செய்தியை கேட்கறதுக்கு நமக்கு தெரியணும். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நம்மளிடத்துல ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அதை சந்தோஷத்தோடு அவங்களிடத்துல கேட்கக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரியணும். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை நாமளும் சந்தோஷமா நினைக்கிறோம், அவங்க துக்கப்படும் போது அவங்களுடைய துக்கத்துல நாமளும் பங்கு கொள்றோம் அப்படிங்கிறத எப்படி அவங்களுக்கு தெரிய வைக்கிறது? ஒரே ஒரு விதத்தின் மூலமா மட்டும்தான், நீங்க சரியான விதத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதன் மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு இதை சொல்ல முடியும். பொதுவா கவலையை மற்றவங்ககிட்ட சொன்னா கவலை பாதி ஆகும், சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட சொன்னா சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கவலையை சொல்றீங்க அப்படின்னா அதை கேட்டு அதுக்கேற்ற விதத்துல உணர்வுபூர்வமா யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அந்த சூழ்நிலையில தான் அந்த கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதியா குறையும். அதே மாதிரி யார் உங்களுடைய சந்தோஷத்தை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்களோ அப்போதான் அந்த சந்தோஷமும் ரெட்டிப்பாகும். இந்த மாதிரி நீங்க சரியான விதத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த நீங்க அறிந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பல நபர்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சரியான விதத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நபர்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களிடத்துல பழகணும், உங்களிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும். A gentle touch, ஒரு மென்மையான தொடுதல். ஒரு தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்க முடியும். ரொம்ப டல்லாக இருக்கிற ஒரு நபரிடத்துல அவருடைய தோளில் கை போட்டு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டு வர்ற ஒருத்தருக்கு முதுகில் ஜென்டில் அப்படி தட்டி கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வெற்றியை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அன்பான தொடுதல் மனதில் இருக்கக்கூடிய ரணங்களை கூட ஆற்றக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால நீங்கள் சரியான விதத்தில் இந்த தொடுதலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் சொல்லிடுறேன், நம்முடைய சொசைட்டியில் ஆப்போசிட் செக்ஸை தொடுறது அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவறு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய சூழல், அந்த ஆப்போசிட் செக்ஸ் அவங்க வரக்கூடிய அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய தனிப்பட்ட மனநிலை, அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ஆனால் அதே நேரத்தில் அது பிரச்சனைக்குரியதாகவும் மாறிவிடக்கூடும். அதனால இதை கவனமாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் இப்படி இந்த தொடுதலை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப அட்ராக்டிவான ஒரு நபராக மாற்றும். பல நபர்கள் விரும்பி உங்களிடத்துல பழகக்கூடிய ஒரு நபர்களாக உங்களை மாற்றும். சேயிங் நோ, நோ சொல்கிறது. எந்த நேரத்தில் நாம் எஸ் சொல்லணும், எந்த நேரத்தில் நம்ம நோ சொல்லணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் இந்த நோ சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் இந்த மாதிரி நோ சொல்கிறது அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, இப்போ ப்ராக்டிக்கலாக அதை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம நோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அப்படி சொன்னால் அவங்களுடைய மனசு புண்படும். அதனால நம்ம நோன்னு சொல்லாமல் ஏதாவது சொல்லி மழுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலாச்சார மனநிலை நம்ம மத்தியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கலீக் ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கிறாங்க, அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, உங்களால் அங்கே போக முடியாது. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, நான் அங்கே தான் வர முடியாது அப்படிங்கிறத ஜென்டலாக சொல்லலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொதுவாக நம்முடைய கல்ச்சரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நோன்னு சொல்லக்கூடாது, பரவாயில்ல வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஐயோ அவரே நம்மளே அக்கறையாக கூப்பிடுறாரு, நம்ம போய் இந்த நேரத்தில் வரமாட்டேன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் அப்படியே மழுப்பிட்டு விட்டுருவோமா? அவர் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் சேர்த்து சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 பேர் வராமல் போனாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய ஹியூஜ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு போகாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் ஒரு ஹர்ட்டிங்கை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் யோசித்து பாருங்கள். அதனால் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜென்டிலாக, எதனால் நீங்கள் அந்த சூழ்நிலை அவங்க சொல்கிற அந்த ரிக்வஸ்ட்டுக்கு நீங்கள் எஸ் சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறது ரொம்பவே நல்லது. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஸோ இந்த விதமான ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டை பெற்று தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் அங்கே போக முடியாத ஒரு நிலை தான், ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் அதை காம்பன்சேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் அவர் மேலே அக்கறை எடுக்கிறீங்க, உண்மையாகவே உங்களுக்கு அவர் மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிறத வேறு விதங்களில் காட்டுறதுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஸோ இதில் நான் பேசின விஷயங்களில்
உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எது, அதை கமெண்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.